பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை. பாஜக கூட்டணியில் பழனிசாமி இறுதி வரை இருப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என்றும் அவர் பேசியிருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு பேசியவற்றை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். விரைவில் வருவாங்க. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாது. அப்படியா சொல்றாங்க. நயினார் நாகேந்திரன் இப்ப பேசியிருக்காங்க. அவங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்லாங்க ஐயா. நீங்க என்கிட்ட வரவங்க நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேட்டபோது கூட எடப்பாடி அது இப்ப பேசணும்னு அவசியம் இல்லை. கூட்டணி ஆட்சி இல்ல அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஐயா நம்ம மாண்புமிகு திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரை வச்சுக்கிட்டு தானே அமித்ஷா ஐயா சொன்னாங்க. தென் மாவட்டத்தில் 50 தொகுதி நம்ம தொகுதி வரணும், என்டிஏ ஆட்சி வரப்போகுதுன்னு தானே சொன்னாங்க. டெல்லியில கூப்பிட்டு வச்சு அதுதானே சொன்னாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் சுயமா சிந்திக்கிற ஆள் தான். நீங்க பாருங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. நான் நினைக்கிறேன். நேற்று நீங்க அவங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க உள்துறை அமைச்சர், நாங்க என்டி ஆட்சி கூட்டணி ஆட்சிங்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ராஜேந்திர பாலாஜி ஒருபோதும் கிடையாதுங்காங்க. எடப்பாடி ஐயா நீ அப்படி சொல்லக்கூடாது. எடப்பாடி இல்ல ஐயா, அது அவங்க சொல்றது. அவங்ககிட்ட இன்னொருக்க திரும்பி கேட்டா எங்களுக்கு டெல்லியில முடிவு பண்ணுவாங்க. இவரு முடிவு இங்க சொல்லாதாங்க. பொறியியல் கனவுகளை நனவாக்க நமது ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1437 தாம்பரம் டு ஒரகடம் ஸ்டேட் ஹைவே படப்பை.